சரி, நீயே சொல்லு, யார சமைக்க சொல்லலாம்? எதுக்குப்பா கன்ஃபியூஷன்? பேசாம டாஸ் போட்டு பாத்துடலாமா? சூப்பர்டா விஸ்வா. ஓகே, தலை விழுந்தா லக்ஷ்மி, பூ விழுந்தா துளசி. உலகத்திலேயே பிரியாணி சமைக்கிறதுக்கு டாஸ் போட்டு வெதர் ரிப்போர்ட்லாம் பாக்குற ஒரே குடும்பம் இதான். பூ விழுந்துருச்சு. பூ விழுந்ததுனால பிரியாணிய துளசி தான் சமைக்கணும். பாடா, தப்பிச்சேன். சரி துளசி, நானும் பைரவியும் முக்கியமான ஒருத்தரை பார்க்க போறோம். நாங்க திரும்பி வரும்போது தெருமுனையில எங்களை பிரியாணி வாசனை புடிச்சு இழுக்கணும். சரியா? சரிங்க மாமா. வா பைரவி, போலாம். நான் போய் சிக்கன்ல வாங்கிட்டு வந்துறேன் துளசி. சரி. தம்பி இருங்க, நானும் உங்க கூட வரேன். அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்லயே இருங்க. இல்ல ஒரு துணை. பரவாயில்ல, இருக்கட்டும். அண்ணே, நீங்க என் கூட கிச்சனுக்கு வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே? ஃபாலோ மீ. தலை மட்டும் விழுந்திருந்தா இந்நேரம் கதையே வேற. அந்த காயின் வந்து சதி பண்ணிடுச்சு. காயின் சதி பண்ணலடி லூசு. இது எல்லாமே ஐயாவோட ஏற்பாடு. என்ன? நல்லா சமைச்சா என்ன பரிசுன்னு சொன்னாங்கன்னு கேட்டல்ல? பைரவி அம்மா ஆசையா முத்தம் கொடுப்பாங்களாம். புரியுதா? அன்னைக்கு நம்ம கிட்ட விட்ட சவால்ல ராஜன் ஐயா மூலமா நிறைவேற்றிக்க போறா. ஓ, அப்படி போகுதா கதை? அவ எப்படி முத்தம் வாங்குறான்னு நானும் பாக்குறேன். என்னடி பண்ண போற? பிரியாணி நல்லா வந்தா தானே. சிக்கன் கிளீனா இருக்க பாரு. சரி. அண்ணே. என்னம்மா? கொஞ்சம் இங்க வாங்க. என்ன துளசி? இது 10 நிமிஷம் சிம்ல வச்சிருந்தா போதும், இது ரெடி ஆயிடும். ஓகே? சூப்பர்மா. ஐ அம் வெயிட்டிங் டு ஹேவ் தி பிரியாணி. ஓஹோ, அதி மேட்ரா. இந்த அவரண்டி. ஆஹா ஆஹா, பிரியாணி வாசனை சூப்பரா இருக்கு. என்ன ஃப்ளேவர், என்ன மிக்சிங். பிரியாணி வாசனையே அட்டகாசமா இருக்கு. என்ன லட்சுமி? வாசனையும் வரல, ஒரு மண்ணும் வரல. வரலையா? ஆமா. நிஜமாவே ஒரு வாசனை கூட தெரியலையா? ஆமாயா, திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க.
ஐயோ ஐயோ இந்த பொண்ணுக்கு கொரோனா வைரஸ் வந்துருச்சே. காலி க்ளோஸ். கொரோனா வந்தாதான் வாசனையே தெரியாம போகும். சோ லட்சுமி 100% கன்ஃபார்ம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்காவது பிரியாணி வாசனை அடிக்குதா? உங்களுக்கும் வாசனை வரலையா? சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா வருது, கமகமன்னு வருது, எனக்கு வருது. வெரி குட். ஏங்க அந்த பொண்ணுகிட்ட இருந்து உங்களுக்கும் அந்த கொரோனா வைரஸ் பரவிட போதே. கொஞ்சம் இங்க வாங்க, சோஷியல் டிஸ்டன்சிங். கமைசே சீக்கிரம் வாங்க. யோ லூசு, வாசனை எல்லாம் நல்லா தான் வருது. ஆனா நீ சொன்ன மாதிரி கமகமன்னா வரல, தீஞ்ச வாசனை தான் வருது. அது உங்களுக்கு துளசி அம்மா அவ்வளவு நல்லா சமைக்கிறாங்கன்னு உள்ள எரியுதுல, அந்த வாசனை தான். உண்மையை சொன்ன கோவம் வருது பாரு. அண்ணே எஸ், ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். தோவரம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, துளசி காலிங். சோ பை. Wow, 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 wow. Wow, 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 wow. It smells wonderful. ஆயிச்சா? ஆயிடுச்சு. இதெல்லாம் இங்க இருக்கட்டும். அண்ணே, நீங்க இதெல்லாம் பாத்துக்கோங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போங்க மேடம். ஐயோ கலர்ஃபுல். வாவ். என்ன சின்னத்த, அவ பிரியாணிய ஏதாவது பண்ணி கெடுத்து விடலான்னு பார்த்தேன். நந்தி மாதிரி இவன் இப்படி குறுக்க நடந்துட்டு இருக்கானே. ஹலோ ஐயா, சொல்லுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, கமிஷனர் வீட்டுல தான் டியூட்டி போட்டிருக்காங்க ஐயா. என்னங்க ஐயா? ஹலோ ஐயா, என்ன சொன்னீங்க? ஹலோ ஐயா, கேக்குறீங்க ஐயா? ஐயா அப்படியே லைன்ல இருங்க, இங்க டவர் ஒழுங்கா கிடைக்கல, நான் வெளியே வந்து பேசுறேன். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ஐயா இப்ப கேக்குதுங்களா? வாங்க. இரு. என்ன? சின்னத்த, பிரியாணி தாறுமாறா சூப்பரா இருக்கு. ஆமாண்டி, இந்த பிரியாணியை மட்டும் அத்தை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அவளுக்கு முத்தம் கொடுத்துடுவாங்க. போச்சு, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம தெரு முக்குல ஒரு தள்ளு வண்டியில கேவலமா பிரியாணி போடுவாங்க. அத போய் நான் வாங்கிட்டு வந்து இத மாத்தி வச்சிடுறேன். சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. சின்னத்த, இத கொண்டு போய் குப்பையில கொட்டிடலாமா? ஏண்டி, எதுக்கு இத வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? பிரியாணி தான் சூப்பரா இருக்குல்ல, இத மறைச்சு வச்சு நாம 2 பேரும் அப்புறமா சாப்பிடலாம். துளசி நல்லா திட்டு வாங்க போறா. அந்த ரோட்டு கடை பிரியாணி கேவலமா இருக்கும். ஏய் துளசி, முத்தமா வேணும் முத்தம். உனக்கு இன்னைக்கு மொத்தமா கதையே முடிய போகுது பாரு. சரி லக்ஷ்மி, வா இந்த பிரியாணிய எங்கயாவது மறைச்சு வச்சிருவோம். சரி. நீங்க அந்த கபோர்ட்ல வச்சிருங்க. சூப்பர்.
வாங்க வாங்க. வா. வாவ். சின்னத்த, இப்ப பாருங்க, அவ ஹாட் பாக்ஸ திறந்த உடனே ரோட்டு கடை பிரியாணி வாசனை வரப்போகுது. அந்த மொக்க பிரியாணிய பைரவி அத்தை சாப்பிட்டுட்டு கடுப்பாயி துளசி சும்மா வெளுத்து வாங்க போறாங்க. ஆமா லக்ஷ்மி, அந்த துளசி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நிக்க போறா. போதுமா போதும். போதும். சாப்பிடுங்க விஸ்வா. சரிப்பா. என் பிரியாணி எப்படி சூப்பரா இருக்கா? நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? என்ன பைரவி, அதான் துளசி கேக்குறாள்ல, பதில் சொல்லு. ஆமாமா, சீக்கிரம் சொல்லுங்க, எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. என்ன பைரவி, உண்மையை சொல்ல எதுக்கு இவ்வளவு தயக்கம்? எனக்கு என்ன தயக்கம், சொல்றேன். என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு பிரியாணிய நான் சாப்பிட்டதே இல்ல. அப்படி ஒரு டேஸ்ட். ஆமாங்க, உண்மையிலேயே பிரியாணி சூப்பரா தான் இருக்கு. ஆமாமா, வாசனையே தூக்குதே, அப்படியே நாக்குல எச்சியெல்லாம் ஊறுது. துளசி, அவனுக்கு ஒரு பிளேட்ல பிரியாணி போட்டு கொடுமா. பிரியாணி பிரியாணின்னு யார் வீட்டுக்கோ வந்த பார்சல புடுங்க பார்த்தான். சார், தேங்க்யூ சார். துளசி, டேக் தி பிளேட். யா, சீக்கிரம் கொடுமா. ஐயோ, நான் இன்னைக்கு சாப்பிட கேட்டமா? கொடுக்கிறேன். மாயக்கண்ணா, ஏய் உட்கார்ந்து சாப்பிடுப்பா. இல்ல சார், நமக்கு நின்று சாப்பிட்டு பழக்கம் இருக்கு. ஓகே, பைரவியே பிரியாணி சூப்பர்னு சொல்லிட்டா, அப்புறம் என்ன? துளசி, உனக்கும் சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அம்மா.
அப்புறம் பைரவி நீ சொன்ன மாதிரியே துளசிக்கு முத்தம் கொடுத்துரு. என்ன பைரவி யோசிக்கிற? ஏங்க நான் முத்தம் கொடுக்கறேன்னு சொன்னேனா? நீங்க தானே அப்படி சொன்னீங்க. சரி பைரவி, நான் தான் சொன்னேன். ஆனா நீ அதுக்கு எந்த மறுப்பு சொல்லாம அமைதியா தானே இருந்த. அதுக்கு என்ன பைரவி, மௌனம் சம்மதம் தானே அர்த்தம். அதுக்கு அதான் சொல்றேன், நீ முத்தம் கொடு. இல்ல இல்ல, இந்த ராட்சசிக்கெல்லாம் நான் முத்தம் கொடுக்க மாட்டேன். அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. யாரா இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும். நீங்க முத்தம் கொடுங்க. சரியா சொன்ன விஸ்வா, சரியா சொன்ன. பைரவி, நீ கண்டிப்பா துளசிக்கு முத்தம் கொடுத்துதான் ஆகணும். இல்லனா இனிமே நான் சாப்பிட மாட்டேன். அதுக்காக? ஆமா ஆமா, நானும் இனிமே சாப்பிட மாட்டேன். சரி சரி, கொடுக்கறேன். என்னடி பாக்குற? வாயாடி, இந்த பக்கமா வா. பூமியிலே வாழும் வரை இரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்குண்டு, அதுபோல ரத்த சொந்தங்கள் அம்மா. பூமிக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கே அம்மா. உண்மை தெரியும் நாளும் வருமா? ஏ லக்ஷ்மி, நீங்க ரெண்டு பேரும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க. துளசி, அவங்களுக்கும் பரிமாறு. சரி. சாப்பிடு. என்ன இது? நாம தான் பிரியாணிய மாத்தி வச்சோமே, அப்புறம் துளசி பண்ண பிரியாணி எப்படி இதுல வந்துச்சு? இது அதே பிரியாணி தான் சின்னத்தை.